டாஸ்மாக் மெகா ஊழலை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மது ஆலைகளில் கடந்த 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனைகள் தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எஸ்என்ஜே, கேர்ள்ஸ், அகாட், சாஃபில், சிவா டிஸ்லரிஸ் ஆகிய மது ஆலைகளும், பேபி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், GLR ஹோல்டிங்ஸ் ஆகிய பாட்டில் நிறுவனங்களும் சிறப்பாக ஒன்றிணைந்து 1000 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணத்தை ஒதுக்கியுள்ளன. டாஸ்மாக் நிறுவனத்திடம் கூடுதலாக மது வழங்கும் ஆணை பெறுவதற்காக கையூட்டு வழங்க இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இது தவிர போக்குவரத்து ஒப்பந்தம், பார் ஒதுக்கீடு, மது பாட்டில்களுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்தது, பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்து கையூட்டு வாங்கியது உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இந்நிலையில் இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டித்து உரிய அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டுள்ளார். தடையை மீறி போராட்டம் நடத்த சென்ற அவரை சென்னை அடுத்த அக்கரை அருகே போலீசார் கைது செய்தார்கள். டாஸ்மாக் மீதான ஊழல் புகாரில் போராட்டம் நடத்த எழும்பூர் நோக்கி சென்ற போது பாதி வழியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.